அறிவை தந்தவ அல்லாஹ், படிப்பை தந்தவ அல்லாஹ், மார்க்க தந்தவ அல்லாஹ். நீ நிறைய படிக்க, நீ படிப்பாரு வச்சுக்குவோம், உனக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுத வேண்டும் என்ற உணர்வு தந்தது யார்? உன் அப்பனா தந்தா? உன் ஹெட்மாஸ்டர் தந்தாரு? உன் அம்மாவை தந்தா? யார் தந்தது? அந்த அல்லாஹ் வல்லவா தந்தார். அந்த நினைவை படைத்த இறைவன் உனக்கு அந்த நினைவாற்றலை தந்து, அந்த சரி நினைவும் வந்துருச்சு, நல்ல எழுதுறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் எழுதியாச்சு, திடீர்னு கை வலிக்குது. கடைசி வரைக்கும் உன்னை எழுத வச்சது யாரு? கை வலி இல்லாம எழுத வச்சது யாரு? உனக்கு தூக்கம் வராம எழுத வச்சது யாரு? டென்ஷன் இல்லாம எழுத வச்சது யாரு? மை தீர்ந்து போகாம எழுத வச்சது யாரு? ஒண்ணு செஞ்சது ரப்பு. அந்த ரப்ப நினைச்சு பார்க்காம, அவனுக்கு நன்றி சொல்லாம, அவனை புகழாம, என்னமோ சாதிச்சுட்டோம், அவரு செஞ்சாரு இவரு செஞ்சாரு. இதுதான் பெருமைக்கான அடித்தளம், ஆணவத்திற்கான அடித்தளம். இன்றைக்கு என் தகப்பன் காரணம் என்று சொல்லுகிறவன் நாளைக்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவான். என்னுடைய முயற்சி காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய சிந்தனை காரணம் என்று சொல்லுவான். இது மாதிரி தருணம் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து, அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழ்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. மந்திரமா சொல்லாதீங்க, பொருள் உணர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு எளிமையை தரும், ஒரு பக்குவத்தை தரும், ஒரு பண்பாட்டை தரும். பெருமை அடிக்கிற உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அகற்றும். அல்லாஹ் நிறைய வரலாறு சொல்றான் குர்ஆன்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் சானி என்றவர்களை சொல்லுவார்கள். நபிகள் சொல்றாங்க, மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு நூஹ் நபி காலத்திலே எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நூஹ் நபியிடம் இருந்துதான் உலகம் தோன்று. உலகத்தினுடைய வாரிசு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுக்கு தந்தையா இருக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க இரண்டாம் மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை. அந்த அபுல் பஷர் சானி மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அந்த மக்கள் கேட்க மறுக்கிறார்கள். எப்படி இல்லாம சொல்லி பார்க்கிறாங்க. நூஹ் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது சொல்றாங்க, அல்லாஹ் ஃபகுல், நான் அவர்களை அழைத்தேன், ரகசியமா சிரர்த்து இன்னி அஸ்ரர்துலஹும், அவர்களை நான் ரகசியமாகவும் அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன், இப்படி இல்லாம சொன்னேன். கேட்க மறுக்கிறார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இவன் மட்டும் காஃபிரா இல்ல, இவன் பெத்தெடுக்கிற பிள்ளையும் காஃபிரா பெத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால இவங்களை அந்த பூமியில வாழ வைக்காத, வாழ தகுதி இல்லாதவங்க அழிச்சிரு. அல்லாஹ் சொல்றான், வெள்ள பிறவை வரப்போகுது, நீங்க கப்பலை கட்டுங்க. கப்பல் ரெடி ஆகுது. மக்கள்கிட்ட சொல்றான், மக்களே அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்ப போறான், மழையை அனுப்ப போறான், உங்களை நீங்க பாதுகாக்க என்னச்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டு என்னுடைய கப்பல்ல ஏறிடலாம் சொல்லுகிறார்கள். மக்கள் கேலி செய்கிறார்கள். என்னோட தண்ணி இல்ல, மண் தரையில உட்கார்ந்துக்கிட்டு கப்பலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எல்லா கேலியையும் கிண்டலையும் பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை அப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. தன்னூறு, அப்படியே அடுப்பு பொங்குகிறது, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் பீரிட்டடிக்கிறது, வானம் மழை திரண்டு கொட்டுகிறது, இரண்டு தண்ணீரும் கலக்கிறது, பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அழிந்து மனித குலம் அழிந்து ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம் நூஹ் நபியோடு கப்பலிலே பயணத்தை துவக்குகிறார்கள். அந்த நேரத்தில் கப்பல் புறப்படுறதுக்கு முந்தைய அல்லாஹ் சொல்றான், கப்பல் கிளம்புது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே நூஹே கவனமாயிரு, உன் உள்ளத்தில் பெருமை வரக்கூடிய நேரம் இது. என்ன பெருமை? நான் எவ்வளவு சொன்ன கேட்டானோ வேணும் சொல்லுவோம்ல, நம்ம என்னமாவத்தை சொல்லி நான் போயிட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேங்க. போகாதடா, அவன் நல்ல ஆளு கிடையாது, காசை பிடிக்கிற ஏமாத்திடுவான். ஒரு டிராவல்ஸ் காரண்ட் போய் காசை கொடுக்க போற, விசாவுக்கு காசை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒருத்தர். நம்ம படிச்சு படிச்சு சொல்றோம், வேணாம், ஏமாத்திருக்கிறான், அவன் முள்ள மாதிரி அடிச்சுட்டு போயிருவான். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும்.
அவர் நல்ல மனுஷன், நான் போய் கொடுத்து வெளிநாட்டுக்கு போயிருவேன்ட்டு நம்ம பேச்ச மீறி கொண்டு போய் காசு கொடுத்தாரு. அவன் சுருட்டிக்கிட்டு ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். 2 நாளைக்கு பிறகு அழுதுகிட்டே வந்து, பாய் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க பாய், கேட்காம விட்டுட்டேன் பாய், இந்த பாய் செய்யறது கொண்டு போயிட்டான் பாய். படிச்சு படிச்சு சொன்னா கேட்டியா நீ? இதான் பெரியவங்க சொன்னது கேட்கணும். அறிவுரை சொல்லுவார். எல்லாரும் சொல்ற அறிவுரை. நான் அன்னைக்கே சொன்ன இவன் தேர மாட்டான். இதையெல்லாம் போடுற வழக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்தில் நிக்கிறான். மக்கள்கிட்ட சொன்ன கேட்டாங்களா? வெள்ளம் வரப்போகுதுரா, மழை வரப்போகுதுரா, அழிய போறீங்களா, இமான் விழுங்கடா, கப்பல் ஏறலாண்டா, தப்பிச்சுக்கலாண்டா, சொன்ன எவனா கேட்டானா? சாவுங்களா அப்படின்னு சொல்ல நாம என்ன சொல்லி இருப்போம். நூஹ் நபி சொல்லிடக்கூட, அவர் நபியில, அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், எக்கு தப்பா சொல்லிவிட்டா அவர் தான் மத்தவங்களுக்கு முன்மாதிரி. அதனால அவர் சொல்றதுக்கு முந்தி நம்ம முந்திக்கு கொண்டு அல்லாஹ் சொல்றான், ஃபைதஸ்தவைத அந்த உமம் மஅக அலல் ஃபுல்கி ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். நபியே நூஹே, நீரும் உம்மோடு ஈமான் கொண்டவர்களும் கப்பல்ல ஏறி உட்கார்ந்து அந்த கப்பல் பயணித்து வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு அது போய் கீழே இறங்குமே, எல்லாரும் அழிஞ்சிட்டாரு சொல்லிறாங்க. ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நீ சொல்லு. நாம சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சந்திக்கிறோம். பல நேரங்களில் இது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாயில வரணும். ஒரு 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 சாராருக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்காது. சுனாமி வந்துச்சு, ஒரு பகுதி மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்ம இன்னொரு பகுதியில் போய் வீடு கட்டி குடியேறி உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு அழிவு வரல. நான் அன்னைக்கே சொன்னேன், அன்னைக்கெல்லாம் உட்காராத, நல்லது கிடையாது. கடல் ஓரத்துல தண்ணி வந்து அடிச்சிருச்சுன்னா சிரமம். சொன்னேன் கேட்டானா பத்தியா, நான் என் அறிவோட பிளான் பண்ணி மேட்டு பகுதியில வந்து வீடு கட்டிட்டு உட்கார்ந்து எந்த சிரமமும் வரல சொல்லிடக்கூடாது. திடீர்னு மழை பெய்யும். ஊர்ல சில ஊர் மேடும் பள்ளமா இருக்கும். பள்ளத்துல உள்ள வீடெல்லாம் அடிச்சுட்டு போகும், மேட்டுல இருக்கிற வீடெல்லாம் பாதுகாக்கப்படும். சொல்லிடக்கூடாது. ஆயிரம் வரையும் விட பத்தியால அன்னைக்கே சொன்னேன், பள்ளமா இருக்கு வீடு கட்டாத, அங்க நிலம் வாங்காதன்னு சொன்னேன், கேட்டியா? அப்படி சொல்லக்கூடாது. நல்ல வேளை நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்னு சந்தோஷப்பட கூடாது. அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான், அவ்வளவுதான். இந்த புகழ் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஏன்னா வந்த வெள்ளத்தை 10 அடி வந்த வெள்ளத்தை கூட ஒரு 10 அடி வர வைக்கிறது அல்லாஹ்வுக்கு கஷ்டமா? அது ஒரு பெரிய காரியமா? கீழே வந்த தண்ணியை கூட ஒரு 10 அடி ஏற்றி விட்டு ஓவிலும் முழி இருக்கும். அல்லாஹ்வா நினைச்ச உடனே காப்பாத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. பல்வேறு இதையும் விட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு தருணம், நம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்து நுழைந்து நம்மை ஆளால் ஆட்டம் போட வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம். நம்மள ஒரு பெரிய அறிவாளி மாதிரி கருதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த டயத்துலதான் அப்ப வர்ற பெருமை ஆணவம் இருக்க வேற எப்பவும் வராது. காசு பல பேரு பல விதத்துல பெருமை அடிப்பாங்க. சில பேர்த்த காசு இருந்தா போதும், எந்த மாதிரி காசு இருக்கான்னு பெருமை அடிக்கிறோம் உண்டு. சில பேர் அழகா இருப்பாங்க, ஆம்பளைகளோட பொம்பளைங்கள்ட்ட அது ஜாஸ்தி. நம்மள மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தையும் இல்ல. நம்ம மூக்கு இருக்கிற எடுப்பு என்ன, நம்ம காது இருக்கிற அழகு என்ன, நம்மகிட்ட இருக்கிற கழகு என்ன, மினுக்கிட்டு இருப்பாங்க. அழகுல பெருமை, காசுல பெருமை, உடல் பலத்தில பெருமை. சில பேருக்கு நல்ல அறிவை கூட கொடுத்திருப்பான், மற்றவங்களோட நல்ல சிந்திப்பான், நல்ல முடிவெடுப்பான். மற்ற காசுல வர்ற பெருமையை விட, அழகுல உள்ள பெருமையை விட, மற்ற எந்த பெருமையை விட இந்த அறிவுல உள்ள பெருமை இருக்குல்ல, ரொம்ப பெரிய அளவுல மனுஷன் ஆட்டம் போட வைக்கும். குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு விலை இல்லைன்னா கூட கொஞ்சம் அறிவாளியா இருந்தா போதும், மெதப்பாதான் பேசுவார். செய்தான எடுத்துக்கங்களேன், வேற ஒரு உதாரணம் தேவையில்லை உங்களுக்கு. செய்தா என்ன, எதனால கேட்டான்? அறிவால கேட்டான். அவனுக்கு ஈக்குவலா ஒரு அறிவாளி சொல்ல முடியும், அறிவாளிக்கு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய நாலேஜ் அல்லாஹ் இடத்திலே பேசுறான். சரியா செய்யறான்னு சொன்னவனே அல்லாஹ் கேட்கிறான், மா மனாத அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். இப்ப என் கையால படைச்ச இந்த ஆதமுக்கு
உன்னை சஜ்ஜா செய்ய விடாம தடுத்து பெருமை அடிக்க வச்சது எது அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்போ சைத்தான் பதில் சொல்றான், ஹலக்தனீ மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய். நெருப்பு எப்படி மண்ணுக்கு தலை வணங்கும், நெருப்பு எப்பொழுதுமே உயர்ந்து எரியும், நான் தலை வணங்க மாட்டேன். லாஜிக்கெல்லாம் கரெக்ட் தான், வாதம்லாம் சரிதான். ஆனா லூசுப்பையா யார்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுறானா? அறிவோ பேசுறோம்னு பேசினானே ஒழிய, ஆனா படைச்ச அல்லாஹ்வே பேசுறோம்னு நினைச்சிருந்தா பேசிருப்பானா? கடைசியில் அந்த அறிவு அவனை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாபத்திற்குரியவனாக அவனை மாற்றி போட்டு விட்டது. உலகத்திலே நடக்கும். இப்ப கூட சர்வசாதாரணமா அவனை பேசுவோம், கொஞ்சம் விவரமா இருந்தா தலக்கணமும் இருக்கத்தான செய்யும் சொல்லுவோம். பேச்சு வழக்கில் இருக்குதுல, விவரம் உள்ளவன் பூரா கொஞ்சம் தலக்கணம் உள்ளவனாவும் இருக்கிறான். ஆனா இஸ்லாத்தின் பார்வையில் விவரம் உள்ளவன் என்று சொன்னால் அவனுக்கு எடுத்துக்காட்டு அவனிடத்திலே தலைக்கணம் இருக்கக்கூடாது. அவன்தான் விவரம் உள்ளவன். அறிவு வர வர ஆணவம் வரக்கூடாது, அன்பு வரணும். பெருமை வர வர, புகழ் வர வர, பாராட்டு வர வர பெருமை வரக்கூடாது, பண்பு வரணும், பணிவு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுபூர்வமாக சில நேரங்களில் புகழ் வரக்கூடிய தருணங்கள், அந்த நேரத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடியான், அடிமை, அவரிடத்தில் வேலை செஞ்சவர் ஒரு யூத சிறுவன், சின்ன பையன். சின்ன வயசுலேயே அவன் மரண தருவாயில கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய பிடியில படுத்திருக்கிறான் வீட்டில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு போறான். போனா ரொம்ப சக்கராத்துல ஹால், கடைசி நேரம், மேமூச்சு கீமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, எப்பா கலிமா சொல்லிரு, இஸ்லாத்தை ஏத்துக்க, அல்லாஹ்வை நம்பிரு. அந்த பையன் தலைமாட்டுல பையனோட தகப்பனார் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இப்படி ஏறிட்டு பாக்குறான். அவரு சொல்றாரு, அவர் சொல்றது கேளுப்பா, சரியாத்தான் சொல்லுவாரு. உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலேயே அவனுடைய உயிர் பிரிந்து மரணம் அடைந்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. நாம இருந்தா இந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்? ஒருத்தருக்கு போய் இஸ்லாத்தை சொல்றோம்னு வச்சுக்குவோம். அந்த ஆள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். வெளியில வரும்போது போட்டோம்ல பாயிண்ட, நான் சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராம இருப்பானா? லாஜிக்க தூக்கி போட்ட வாயடைச்சு போயிட்டு அவங்கள பாக்குற வழி இல்ல, ஏத்துத்தானே ஆகணும். நம்முடைய வாயப்படித்தானே சொல்லும். நம்மிடம் இருக்கிற அந்த குறைந்த அறிவால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி விடுவோம். பாயிண்ட தூக்கி போட்டவங்கள நச்சு நச்சுன்னு திணறிட்டாள், விளவெடுத்து போயிட்டான். அது நம்ம சகோதரர்களுக்கு நிறையவே இருக்குது. இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு அள்ளித்தாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் எண்ணற்ற பணிகளில் முக்கியமான ஒரு பணி இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களைவதாகும். இதற்காகவே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் முஸ்லிம் அல்லாத ஏராளமானோர் இஸ்லாத்தின் அபிமானிகளாக மாறியுள்ளனர். இஸ்லாத்தை பற்றி அறிய விரும்பும் நூற்றுக்கணக்கான முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குர்ஆன் தமிழாக்கம், இஸ்லாமிய நூல்கள், சீடி போன்றவை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலமும் ஏராளமானோர் இஸ்லாத்தை அறிந்து வருகின்றனர். இஸ்லாத்தை தங்களின் வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக ஏற்க விரும்பும் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. ஆண்களுக்கென 2 பயிற்சி மையங்கள், பெண்களுக்கென ஒரு பயிற்சி மையம், மேலும் அபிடவிட், கத்னாசி வைத்தல் என அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது முதல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அக்கறை செலுத்துவது வரை அனைத்து அம்சங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனி கவனம் செலுத்தி வருகிறது. மறுமையில் இறைவனிடம் மகத்தான கூலியை பெற்றுத் தரும் இந்த தூய பணிக்கு உங்கள் உதவிகளை அனுப்பித்தாருங்கள். உங்கள் ஜகாத் தொகையையும் இந்த நற்பணிக்கு தாராளமாக வழங்கலாம். ஜகாத் தொகையை அனுப்புவோர், நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மண்ணடி கிளை கணக்கு எண் 7882748227 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு டிராப்ட் ஆகவோ காசோலையாகவோ அனுப்பலாம். மணி ஆர்டர் மூலமும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25215226. பல்வேறு விவாத களங்களை கண்டவர்கள் நாம். இஸ்லாமிய சமுதாயத்திலேயே வேற எந்த அமைப்புகளும் கண்டிராத அளவிற்கு
அதிகமான எதிர்கொள்கையுடையவர்களோடு விவாதம் செய்த ஒரே அமைப்பு இந்த ஜமாத்து. விவாதத்தினுடைய முடிவில் பெரும்பாலும் அல்லாஹ் சத்தியத்திற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யறோம்? விவாதம் முடிஞ்ச பிறகு போட்டு தாக்கிட்டார்ல தலைவர், என்னமோ பாயிண்ட் வெட்டமட்டத்து போயிட்ட ஓட்டம், பின்னங்கால் பிடரியின் பிட ஓட்டம் எடுத்தார் எதிராளி. சர்வ சாதாரண எழுத்தும் சரி பேச்சும் சரி. இந்த வார்த்தைகளை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சல்லடை போட்டு தேடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு விவாதத்தினுடைய முடிவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு முக்கிலையும் போய் நின்றுகிட்டு அடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, தூள் கிளப்பியாச்சு, அட்டகாசம் பண்ணியாச்சு. சர்வ சாதாரண ஒரு அறிவு. ஏன் இந்த வார்த்தை வருது? அறிவுல ஜெயிச்சா வரும். இந்த பெருமை இருக்குல்ல, மற்ற எல்லாத்தையும் விட அறிவுல வருது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவால் ஜெயித்து வெளியே வருகிறார்கள், தம்முடைய பேச்சால் ஜெயித்து வருகிறார்கள், வாதத்திறமையால் ஜெயித்து வருகிறார்கள், தான் சொன்ன கொள்கை ஒருவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையை வெளியே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். நரக நெருப்பிலிருந்து அந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் பாதுகாக்கல, நான் அவனுக்கு இஸ்லாத்தை வைக்கல, ஹிதாயத்து கொடுத்தவன் அல்லாஹ், நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். நான் சொல்லக்கூடியவன் தான், உன் உள்ளத்தை திருப்பக்கூடியவன் இல்லை. சொல்றான். நாம சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடிகிறதா? அதையெல்லாம் விட பிரம்மாண்டமாக சொல்ல வேண்டும் என்றால் உலக வரலாற்றிலே மிகப்பெரிய பேர் அரசராக வளர்ந்து வந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் வெற்றி கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்கா? அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடித்த பூமி, அவர்களுடைய தோழர்கள் பல பேரை கொலை செய்த பூமி, அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஊரை விட்டு விலக்கி வைத்து கடும் துன்பங்களை ஏற்படுத்திய பூமி. அப்படிப்பட்ட கொடியவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி வீரராக மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். உள்ள போகும்போது உலகத்தில் இப்படி எத்தனையோ நாடு ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஜெயிக்கும், ஜெயிச்சு முடிச்சு அந்த நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடுவார்கள், பெண்களை எல்லாம் கற்பழிப்பார்கள், குழந்தைகளை கொண்டு குவிப்பார்கள், அந்நாட்டு மன்னர்களை கழுவிலேற்றி கொலை செய்வார்கள். இப்படி எத்தனையோ விதமான அட்டகாசங்களை நிறைவேற்றுவார்கள். மரங்களை, பயிர் பச்சைகளை எல்லாம் அழித்து நாசமாக்குவார்கள். ஜெயிச்சவன் ஆட்டம் போடுவான். இதுதான் உலகம் இதுவரைக்கும் கண்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஜெயிச்சு உள்ள போறாங்க. எப்படிப்பட்ட நாட்டுல? நட்பு நாடு இல்லை, எதிரி நாடு. எதிரி நாட்டை ஜெயிச்சு உள்ள போறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை நிறுத்தி வைத்து சொல்கிறார்கள், உள்ளுக்குள்ள போய் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், உரை நிறுத்துறாங்க. அது சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஅதா வனஸர அபதா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. வஸதக வஅதா, அவன் தனது வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். என்ன வாக்குறுதி? நபியை இந்த பூமியை உண்மை நாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தப்படுகிற நேரத்திலே உள்ளத்திலே வேதனையோடு வெளியேறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறார், கவலைப்படாத, ஒரு நாள் இந்த பூமிக்கு நீ திரும்ப வருவ. கத்தபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி, நானும் என் தோழரும் ஜெயிப்பேன் என்று அல்லாஹ் விதித்து விட்டான். அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வனஸர அபதா, அவனது அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்தான். வஅஸ்ஸ ஜுந்தா, அவனது பட்டாளமாகி இதற்கு அவன் கண்ணியம் கொடுத்தான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழித்தான். நான் அழிக்கல, என் திறமையால் அழிக்கல, என்னுடைய வீரர்கள் ஜெயிக்கல, என்னுடைய ராணுவ பலத்தால் ஜெயிக்கல,
அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய வெற்றி. இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனக்கும் இந்த வெற்றிக்கு சம்பந்தம் இல்லை. எப்ப சொல்றாங்க? அவர்களுடைய ராணுவ பலத்தால், அவர்களுடைய சிந்தனையால் அவர்கள் ஜெயித்திருக்க நேரத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நான் இந்த புகழுக்கு சொந்தக்காரன் இல்லை, படைச்ச ரப்பு சொந்தக்காரன். சொல்லணும். நாம நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் புகழப்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறதோ, நமக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுகிறதோ, அந்த அத்தனை தருணங்களிலும் நமது நாவிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று திரும்ப 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 உச்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், அல்லாஹ் தான் மேன்மைக்குரியவன், அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன் என்பதை உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொண்டிருந்தால் பெருமை வராது, ஆணவம் வராது. மற்றவருக்காக, பிறருக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக என்ற உணர்வு இருக்காது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தெளிவாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைந்து மறுமையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். முதலில் இதை ஒவ்வொரு தனி மனிதனும், நீ ஊருக்கு உபதேசம் பண்றதை விட, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை விட, செய்யறதுக்கு முந்தி உள்ளத்தை சரிப்படுத்தணும். உள்ளத்தில் இருக்கிற இந்த கசடை நீக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சோப்பை போட்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஊசியை போட்டு உள்ளத்துடைய அழுக்குகளை நீக்கி, அதனுடைய நோயை நீக்கி உள்ளத்தை சுத்தப்படுத்தி குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனிதன் கவனிக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம், நாம் எத்தனையோ கருத்துக்களை உலகத்திற்கு சொல்லுகிறோம், எத்தனையோ செய்திகளை பேசுகிறோம், நல்ல கொள்கை என்பால் மக்களை அழைக்கிறோம், இஸ்லாத்தின்பால் மக்களை வென்றெடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அவ்வாறு பிறரை அழைக்கக்கூடிய நாம் அதற்காக பின்பற்றக்கூடிய பல்வேறு வழிமுறைகள். பொதுக்கூட்டம் போடுறோம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு, போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்கிறோம், நோட்டீஸ் விநியோகிக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், புத்தகம் அடிச்சு கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், சிடி ரைட் பண்ணி கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம், திருக்குறானை மொழிபெயர்த்து கொடுக்கிறோம், அதன் மூலமா இஸ்லாத்தை சொல்றோம். இப்படி எத்தனையோ வழிகளில் இஸ்லாமிய கொள்கைகளை பிற மனிதர்களுக்கு இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையின் வழியாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மை நாம் சரிபடுத்தி விட்டால், தனி மனிதனுடைய வாழ்க்கையை அதனுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து விட்டால், நீ புத்தகம் அடிச்சு இஸ்லாத்தின் மேல் அழைக்க தேவையில்லை. உன் வாழ்க்கை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நேர்மை, உன்னுடைய நாணயம் பக்கத்தில் இருக்கிறவர்களை இஸ்லாத்தின் மேல் கொண்டு வந்து சேர்க்கும். புத்தகம் கொடுக்காத, பொதுக்கூட்டம் போடாத, நோட்டீஸ் அடிக்காத. அதையெல்லாம் விட மிகச் சிறப்பான வேலையை உனது வாழ்க்கை செய்யும், உனது ஒழுக்கம் செய்யும், உன்னுடைய நேர்மை செய்யும். அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா? மேலே போட்டு பேசுகிறதா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி நம்முடைய ஒழுங்குகளை பேணுகிறோம்? வாழ்க்கையில பேணுனா போதுங்க. வாக்குறுதியை பத்தி பேசுறோம், சொந்த வாழ்க்கையை வாக்குறுதியை கடைபிடிச்சு பாருங்க, பார்க்கிறோம், ஆச்சரியப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மொத்தமே நபியாக 23 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 23 வருஷத்துல அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதுல பாதி அளவிற்கு கூட அவர்கள் மரணித்து விட்ட இந்த 1400 வருடத்துல இஸ்லாம் சென்று சேரல. அவங்களால அவங்களுடைய 23 வருஷத்துல இஸ்லாம் எத்தனை கோடானு கோடி உள்ளங்களை வென்றெடுத்ததோ, 1400 வருஷத்துல அதுல பாதி அளவிற்கு கூட இவன் உள்ளங்களை நம்மால் வென்றெடுக்க முடியல. அவங்க ஒரு ஆள் செஞ்ச வேலை. எப்படி செஞ்சாங்க? இது மாதிரி மேல போட்டு பேசுறாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. புத்தகம் அடிச்சு கொடுத்தாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கொடுத்தாங்களா? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஆனால் அவர்களால் இந்த இஸ்லாம் உலகத்தில் எத்தனை மூளை முடுக்குகளுக்கு சென்று சேர்ந்ததோ அதிலே பாதியை கூட நம்மால் சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன?
அவர்கள் பிரச்சாரம் செய்தது வார்த்தைகளால் மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்க்கையால் பிரச்சாரம் செய்தார்கள், அவருடைய ஒழுக்கத்தால் பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய முதல் பிரச்சாரம் எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழைக்கும் போது சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். கேப்பா, நான் சொல்றதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே, நான் உங்களோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையை பாரு. நாம சொல்றோமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையை பாரு, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லாத வார்த்தை. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நதி மூலமும் பார்க்காத ரிஷி மூலமும் பார்க்காதம்மா. அது என்ன நதி மூலம் ரிஷி மூலம்? நதி மூலம்னா நதி, ஆறு எங்கிட்டோ பல ஊர்களை கடந்து வரும், நம்ம ஊரை கிராஸ் பண்ணும். நாம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தண்ணி இருக்குதா, நல்லா இருக்கா, சுத்தமா இருக்கா, குடிக்கிறதுக்கு குடிச்சிடணும், குளிக்கலாம் குளிச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு இது எந்த ஊர்ல இருந்து வருது? 50 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து வருது. ஏப்பா, அந்த ஊர்ல வழியில இந்த ஊர் இருக்குது, அங்க எல்லா பேரும் எரும மாட்ட போய் அங்கதான கழுவுனா, அந்த தண்ணியா இந்த தண்ணி? அதுக்கு அடுத்து இந்த ஊரு, அந்த ஊர்ல கக்கூசே கிடையாதுப்பா, எல்லாம் ஆத்துல, அந்த தண்ணியா இந்த தண்ணி? வரலாற்றை தோண்டணும், நதிக்கு மூலத்தை எடுத்தோம், தண்ணியில குளிக்க முடியாது. போறோமா, பார்த்தோமா, தண்ணி சுத்தமா இருக்கா, குளிச்சோமா, வந்துகிட்டே இருக்கணும். நதிக்கு மூலத்தை பார்த்தா குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. அவர் ரிஷிக்கு மூலத்தை பார்க்காத. யார் ரிஷி? சீர்திருத்தவாதி. உலகத்தை சீர்திருத்த போறன்னு ஒருத்தர் வந்தா அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்க கூடாது. நீ இன்னைக்கு இப்படி சொல்றிய, அன்னைக்கு நீ அப்படி இருந்தீங்க. உலகத்துல ஒருத்தன் மிஞ்ச மாட்டான். இன்னைக்கு நாம ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றோம், இந்த ஊர்ல வெளியூர்ல இருக்கிற எத்தனையோ ஆட்கத்துக்கு முரணான காரியம். ஓடுவது ஓடாத பல ஊர்களை கூட்டம் போட்டு பேசுறோம். எவ்வளவு வந்து நம்மகிட்ட கேட்டா வச்சுக்கோ, நீ மட்டும் ஓதலையா, கடந்த கால வாழ்க்கையை பார்த்தா பிரச்சாரம் பண்ண முடியாது. நம்ம ஓதாத ஓடுதா, சத்தம் ஓதாத, நீ மட்டும் அன்னைக்கு ஓதுனிய, அன்னைக்கு ஓதுனப்ப இன்னைக்கு திருந்திட்டேன், இப்படிதான் சொல்ல முடியும். கடந்த காலத்திலே ஆரம்பத்திலிருந்தே திருந்தி வாழ்ந்த ஒருத்தனை யாரும் பார்க்க முடியாது. அன்னைக்கு அப்படி இருந்த தப்பு செஞ்ச என்ன பண்றது தெரியாம பண்ணிவிட்டேன், இன்னைக்கு திருந்தி விட்டேன். இதை கேளு. உலகத்திலிருந்து எல்லா சீர்திருத்தவாதியும் இப்படித்தான். கடந்த கால வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை மோசமாக இருக்கும், பித்தலாட்டங்கள் இருக்கும். நிகழ்கால வாழ்க்கையை பாருங்க சொல்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க. நான் உன் முன்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், என் ஒழுக்கத்தை நீ பார்த்திருக்கிறேன். பொய் பேசி இருக்கனா, ஏமாத்தி இருக்கனா, வாக்குறுதி மீறி இருக்கனா, அடுத்தவன் அபகரிச்சிருக்கனா, அடுத்தவன் சொத்தை எடுத்திருக்கனா, ஏதாவது ஒரு குறையை பார்த்திருக்கேனே. அந்த வாழ்க்கை தான் நபிகள் நாயகத்துடைய இந்த ஒழுக்கம் தான், தனி மனிதர்களிடம் இருந்த அந்த கேரக்டர் தான் மக்களை எல்லாம் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு கெட்டு போதிச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஓடுறான், நம்முடைய வாழ்க்கை பார்த்து இஸ்லாமே வேண்டாம் ஓடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஏகத்துவவாதிகள் பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடு, நம்ம இடத்துல பேச்சு இருக்குது, தர்க்கம் இருக்குது, விவாதம் இருக்குது, சான்றுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஆனால் மென்மை இல்ல, நளினம் இல்ல, பக்குவம் இல்ல, பண்பாடு இல்ல, மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு ஒழுக்கம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. நீங்கள் மாத்திரம் கடின உள்ளமுடையவராக, கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களை நோக்கி உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வருது, என்னைக்கோ உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நபிகள் நாயகத்துக்கு உசுர கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காலை சுத்தி கிடந்துச்சே, அவர்களுடைய தனி மனிதனிடத்தில் இருந்த அந்த கேரக்டர், அந்த எளிமை, அந்த நளினம், அந்த நயம், அந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கா? நல்ல கேள்வி கேட்போம். குர்ஆன்ல இருக்கா? கேளு. ஹதீஸ்ல இருக்கா? கேளு. வேண்டாம் சொல்லல, கேட்கிறதுக்கு ஒரு இங்கிதமா கேட்க வேண்டாம். பெரியவங்களை பேசும்போது பண்பாடா பேச வேண்டாம். தப்பான கொள்கையில இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டுமா? கிண்டல் அடிக்க வேண்டுமா? குறை சொல்ல வேண்டுமா? அவர்களுடைய குற்றம் குறைகளை தோண்டி துருவி மக்கள் மத்தியில பேச வேண்டுமா? இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் அனைத்தையும் வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கங்க. நீங்க மேல போட வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் காலடியிலே வந்து சரணாகதி அடையும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. கடந்த முன்னோர்களில் பல பேருடைய வாழ்க்கை அதை உண்மைப்படுத்துகிறது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு பெரிய வீரர். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீருல் மூமினீனாக ஒரு கலீஃபாவாக சில காலகட்டங்கள் முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் நாடுகள் மீது படையெடுக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீனம். அங்கிருக்கிற சுலைமான் நபியால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம், அந்த பள்ளிவாசலை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்ப 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 ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லிம் நாடுகள் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது போர், சிலுவை போர் என்று சொல்வார்கள். மூன்றாவது சிலுவை யுத்தத்திற்காக வேண்டி ஐரோப்பாவில் இருந்து ஒரு 3000 வீரர்களை கொண்டிருக்கிற ஒரு படை அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய தீவிலே வந்து களமிறங்குகிறார்கள். அங்கிருந்து போர் வியூகம் வகுத்து உள்ளுக்குள்ள போய் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணி பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். 3000 பேர் ஒரு சின்ன தீவுல வந்து இறங்கி இருக்கிறாங்க. கலீஃபாவுக்கு செய்தி கிடைச்சிருச்சு. ஒற்றர்கள் மூலமாக 3000 பேர் ஒரு சின்ன தீவுக்குள்ள வந்து இறங்கி நிற்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து ஒரு 3000 முஸ்லீம் படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், நீங்க எல்லாம் போய் அப்படி அந்த தீவை ரவுண்ட் அப் பண்ணி முடிஞ்சு போச்சு. நேரா வந்தாங்க, 3000 பேரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. லட்டு மாதிரி 3000 வீரர்கள் முஸ்லீம் வீரர்களுடைய கையில மாட்டிக்கிட்டாங்க, மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இரவு நேரம் முஸ்லிம் வீரர்கள் முன்னேறி தீவுக்குள்ளே நுழைந்து தீவிலே இருக்கிற அந்த வீரர்களை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாதை அடைபட்டு போச்சு. இந்த 3000 பேருக்கு வெளியில இருந்து உணவு வரணுமே, பக்கத்து தீவில இருந்து எல்லா பாதையும் அடைச்சாச்சு. பசி வைத்து தில்லுது. கிறிஸ்தவ வீரர்கள் அப்படியே சுழண்டு விழுறாங்க. முஸ்லீம்கள் பார்க்கிறாங்க. முஸ்லீம் வீரர்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற சாப்பாடு, ஒவ்வொரு இந்த 3000 பேருக்கும் செய்யப்பட்ட உணவுல ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் கூப்பிட்டு வச்சு அவருடைய பசி போக்குறார். ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கும் போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்களே, அந்த நபிமொழியை அந்த இடத்திலே கடைபிடிக்கிறார்கள். 3000 முஸ்லீம் வீரர்கள் 3000 கிறிஸ்தவ வீரர்களுக்கு உணவளித்து அவர்களின் பசி போக்குகிறார்கள். இரவு நேரம் ஆகிறது. நடுக்கடலு, குளிர்ல நடுக்குது. வரவேண்டிய பொருட்கள் வரல, போர்வை வரல. முஸ்லீம் வீரர்கள்ட்ட போர்வை இருக்குது. ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீரரை தன்னுடைய போர்வைக்குள்ள அழைத்துக் கொண்டு, ஒரு போர்வைக்குள்ள ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின். ஒரே இரவு புரட்சி நடக்கிறது. புரட்சி என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ புரட்சி இந்த உலகம் கண்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி என்பார்கள், ரஷ்ய புரட்சி என்பார்கள். கோடானு கோடி மனிதர்களை கொன்று குவித்து கோடானு கோடி ரூபாய்களை செலவழித்து ஏற்படுத்தப்படுகிற அந்த புரட்சி இந்த ஒரே இரவிலே ஒரு பெரும் புரட்சி ஏற்படுகிறது. அதுதான் மனதிலே ஏற்பட்ட உள்ள புரட்சி. 3000 பேர் நைட்ல தூங்கல யோசிக்கிறார் கிறிஸ்டின். நாம இவனை கொலை பண்ண வந்திருக்கிறோம், இவன் நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறோம், இவங்களுடைய ஆலயத்தை கையில் எடுக்க வந்திருக்கிறோம், இவன் நமக்கு சாப்பாடு தர்றான், நாம குளிர்ல நடுங்கிறத பார்த்து நமக்கு போர்வை தருகிறார். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. இதே இந்த 3000 பேரும் நம் கையிலே கிடைத்திருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? கொன்னு குவிச்சிருக்க மாட்டோம், அடிமையா நடத்திருக்க மாட்டோம், கை கால்களை வெட்டி இருக்க மாட்டோம், அடிமையா விற்பனை செஞ்சிருக்க மாட்டோம். இவர்கள் ஏன் இப்படி உணவு தருகிறார்கள்? இவர்கள் ஏன் இப்படி உடை தருகிறார்கள்? ஒரே நாளிலே அவர்களுக்கு கிடைத்த விடை இவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்லுகிறது.
மறுநாள் காலையில் அதிகாலை பொழுதில் ஒட்டுமொத்தமாக அந்த 3000 கிறிஸ்தவ வீரர்களும் 3000 இஸ்லாமிய வீரர்களின் கைகளை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள 3000 பேர் லட்டு மாறி. எப்படி இது? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய அந்த காலத்தில் 3000 கிறிஸ்தவர்களை ஒரே நாளிலே இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்தது அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான். இஸ்லாம் காட்டி தந்த ஒழுங்கை நடைமுறையிலே வெளிப்படுத்தினார்கள். உடை கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள். பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த காரியம் எது அப்படின்னு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இனு துஆம், பசித்தோருக்கு உணவளித்தல். நாம மேடையில பேசுறோம், நம்ம இடத்துல ஒருத்தர் ரோட்ல பிச்சை கேட்கிறாரு, ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது. நாம என்ன பண்றோம்? அப்படியே ஒரு 50 காசு, 1 ரூபா போட்டு அவன் நம்முடைய அந்த வேலையை தட்டி கழிச்சுட்டு போறவே ஒழிய வானு கூட்டிட்டு போய் எத்தனை பேர் ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம். கொடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் கொடுத்து பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுத்தா வாங்கி தின்னக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது யோசனையை ஏற்படுத்தும். ஏன் இவங்க மட்டும் நமக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர்றாங்க? மத்த எல்லாம் 50 காசு போடும்போது, மத்தவெல்லாம் 1 ரூபா போட்டுட்டு போகும்போது, இந்த பாய்மார் மட்டும் கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்புறான்னு ஏன் போடுறான்? சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையின் முடிவு இஸ்லாம் தான் என்ற பதிலை தரும். அந்த பதில் லட்சோப லட்ச மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படித்தான் கடந்த காலத்தில் சேர்த்தது. இன்றைக்கு இந்தியாவிலே நாம் முஸ்லீம்கள் வாழ்கிறோமே, நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து பிரச்சாரம் செய்தார்களா? என்ன நடந்தது? அரபு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த வணிகர்கள், அவன் பேசுற மொழி அரபி, நம்ம மக்கள் பேசுறது இந்திய மொழி. மொழி கூட தெரியல. மொழி இல்லாமல் இஸ்லாம் வளர்ந்தது எப்படி? அவர்களுடைய நேர்மையான வியாபாரம். கேரள கரையோரம் வந்து இறங்கினாங்க, அரபு நாட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு வந்தாங்க, பேரிச்சம்பழம் கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க, ஒட்டகத்தை குதிரையை பயிற்சி வச்சாங்க. அவங்களிடம் இருந்த நேர்மை இந்த நாட்டு நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. அநியாயத்துக்கு நியாயமா இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு கடையில போய் பார்க்கிறோம், சாதாரணமா ஒரு காய்கறி கடை, கத்திரிக்காய் வியாபாரம் பண்றாரு. சூத்தையை உள்பக்கம் வச்சிருப்பாரு, நல்லா இருக்கிறது வெளிப்பக்கம் இருக்கும். தராசுல போட்டு கவர்ல போட்டு கெட்டி கையில கொடுத்துருவாரு. வீட்டுல வந்து பார்த்தா தெரியும் சூத்த. ஆனா நம்முடைய முன்னோர்கள் செய்த வியாபாரம் என்ன தெரியுமா? சூத்தையை வெளிய பக்கம் வச்சு, நல்லா இருக்க உள்ள பக்கம் வச்சு. ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு. எல்லா கடையிலையும் நல்லா இருக்கிறது வெளியே கொடுக்கிறது என்பதை புரிந்து இஸ்லாத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு வந்த ஒரு சில முஸ்லீம் வியாபாரிகளுடைய நேர்மையான ஒழுக்கமான நடைமுறை சார்ந்த வாழ்க்கை காரணம், பிரச்சாரம் இல்லை. பிரான்ஸ் நாட்டுடைய அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாளிகையுடைய மேல்தளத்தில் ஒரு நாள் அப்படியே சுத்திட்டு இருக்கிறார். சாயங்கால நேரம் கீழே பார்க்கிறாரு, ஒரு 2 பேர், ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர், ஒரு வாலிபர் ஒருவர், 2 பேர் பேசிட்டு இருக்கிறார். முதியவர் இந்த வாலிபரை திட்டுறாரு, கண்ணாமின்னமா. அந்த பையன் கேட்டுக்கிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது நம்ம ஊர்லயே நடக்குது. ஒரு வயசாலியா இருக்கிறாரு, அவர் முடிச்சு இவனை திட்டுறாரு, இவன் கேட்டுக்கிட்டே நிக்கிறான். மத்த பயிர்கள் லேசா ஒரு தட்டினா பொட்டு வேண்டாலும் விழுந்துருவாரு. தட்டிட்டு போறதை விட்டு கேட்டுக்கு நிக்கிறானே. அவர் கீழே இருந்து கூப்பிடுறாரு, 2 பேரும் வாங்க, என்ன விஷயம், ஏன் அவனை பிடிச்சு திட்டுற, என்ன நடந்துச்சு? அப்ப அந்த பையன் சொல்றான், நான் இந்த பெரியவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன், உரிய நேரத்திலே செலுத்த முடியவில்லை,
அதற்காக அவர் என்னை பேசுகிறார், வேறு வழி இல்லாமல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா தர்றேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க, நீ கேட்டுட்டு இருப்பியா? அப்ப அந்த பையன் பதில் சொல்றான், அதிகாரியே, நாங்கள் உயிருக்கு மேல மதிக்கிற எங்களின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எங்களுக்கு ஒரு போதனை செய்திருக்கிறார்கள். இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது. கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. அவசரத்துக்கு கேட்ட 1000 ரூபாய்க்கு கொடுத்திருப்பாரு, அவர் அவசரத்துக்கு அந்த பணம் இல்லாம திண்டாடிட்டு இருப்பாரு. அப்ப கொடுத்தவனுக்கு வழி தெரியும், பேசுற ரைட் அவனுக்கு உண்டு என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஆச்சரியமா போச்சு, யாருப்பாது, யாருந்த நபி, அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றைக்கு அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? கொண்டு அவருடைய வரலாற்றை எடுத்து கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படிக்கிறார். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு முழுக்க முழுக்க படித்து அதில் ஈடுபாடு கொண்டவர். அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வேதத்தை அவருடைய மூல மொழியிலே படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அரபி மொழியை படிக்கிறார். அரபியை படித்து அரபி மொழியிலே திருமறை குர்ஆனை வாசிக்கிறார். திருமறை குர்ஆனை வாசித்து இறுதியிலே அந்த திருக்குர்ஆனால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். தழுவியதோடு மாத்திரமில்லாமல் அரபி மொழியிலிருந்து முதலாக திருமறை குர்ஆனை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இன்றைக்கு கோடானு கோடி மக்கள் ஆங்கில மொழியிலே திருமறை குர்ஆனை படித்துவிட்டு இஸ்லாத்தின்பால் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தின்பால் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த மொழிபெயர்ப்பாளர். அந்த மொழிபெயர்ப்பாளர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த வாலிபன். அந்த வாலிபனுடைய ஒரே ஒரு வாழ்க்கையானது ஒரு சிறிய நடைமுறை. இத்தனை பேர் இஸ்லாத்துல போறாங்க, அத்தனை பேருடைய நன்மையில ஒரு பங்கு அந்த பையனுக்கு போகுமா இல்லையா? அந்த சிறுவனை சென்று அடையுமா இல்லையா? கோடானு கோடி பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு வாலிபனுடைய நபி மொழியை பின்பற்றிய ஒரு ஒழுக்கம் காரணமாக அமைந்திருந்ததை பார்க்கிறோம். எத்தனை பேர் இப்படி, எத்தனை நிகழ்வு இப்படி சர்வ சாதாரணமா நீங்க உங்க வாழ்க்கையை கடைபிடிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தா மத்தவங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவாங்க. குர்ஆனை படிச்சு வர்றவங்க கம்மி, ஹதீஸை படிச்சு வர்றவங்க கம்மி. முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறவங்க ஜாஸ்தி. நாம செய்யறதை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இஸ்லாமோ என்ன நினைப்பார்கள்? ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி சமீபத்தில், அதுல ஒரு ஆசிரியர் பேசுறார் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. ஒரு மாணவன் ஒருத்தன், அவருக்கு படிச்ச பையன் ரொம்ப காலத்துக்கு பிறகு அவரை சந்திக்கிறான். இந்து மாணவர் சந்திச்சு சலாம் சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துறான். அப்ப ரொம்ப சந்தோஷம்பா. மேலும் சொல்றான், நான் எப்படி தெரியுமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நான் ஏத்துக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு கிராமத்தில் வேலை செஞ்ச ஆசிரியர். அப்ப அவரு சொல்லாரு, எப்பா உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையில 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் உன்னை சந்திச்ச வருஷம் 20 வருஷம் ஆச்சு, நான் தான் காரணங்கிறியே எப்படி? அப்ப அந்த பையன் சொல்றான், என்னுடைய கிராமத்தில் நான் படிச்ச அந்த ஸ்கூல்ல எத்தனையோ வாத்தியார்கள் இருந்தார்கள், பல மாணவர்கள் படித்தோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எங்கள் அனைவருக்கும் கடைசி பெஞ்சிலே இடம் கொடுத்திருந்தார்கள். எங்களுக்கு படிச்சு கொடுத்த எந்த வாத்தியாரும் எங்களை தொட்டு பேசுறதில்லை. எங்களுடைய மேலையை தொட்டு பேசிய ஒரே வாத்தியார், ஒரே ஆசிரியர் நீங்கள் தான். அதுதான் என் உள்ளத்தை சிந்திக்க வைத்தது. பல வருடங்கள் சிந்தித்தேன். மற்றவங்க எல்லாம் தொடாத போது இவர் மட்டும் ஏன் தொட்டாரு? முடிவிலே எனக்கு பதில் கிடைத்தது, உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த தீண்டாமையை எதிர்க்கிறது, சகோதரத்துவத்தை ஆதரிக்கிறது, வளர்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் விளைவாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எது மாத்தி இருக்கு பாருங்க. அவருக்கே தெரியல, அவருக்கு தெரியாமல் இஸ்லாம் அவரால் ஈர்க்கப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படி இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை முறையை, ஒழுங்குகளை, தனி மனித காரியங்களை நீங்கள் பேணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாம உங்களை பார்த்து இஸ்லாத்தின்பால் நுழைவார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து இஸ்லாத்தை விட்டு ஓடுறாங்க.
இஸ்லாத்தின்பால் வருகிற பல மக்களை நம்முடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது வராது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சியில சில பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்குது, இஸ்லாத்தை தழுவ நினைக்கிறேன், ஆனா எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, அவங்களை கட்டி கொடுத்துட்டு இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றாங்க? முஸ்லீம்களுடைய நடவடிக்கை எங்கு பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய்களை வரதட்சணையாக வாங்கக்கூடிய ஒரு வன் கொடுமை. அதனை பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர், இஸ்லாத்துக்கு போனா பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது, அதனால் இப்பொழுது இஸ்லாத்திற்கு போக வேண்டாம் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அளவிற்கு, வெறுண்டோடுகிற அளவிற்கு. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இறப்பாம்பாங்க. நாம இஸ்லாத்தின் மக்களை அழைக்காவிட்டால் பரவாயில்லை, வரக்கூடிய மக்களை தடுக்காமல் இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றி நாம் எதை பிரச்சாரம் செய்ய நினைக்கிறோமோ அதை நமது வாழ்க்கையின் வழியாக பிரச்சாரம் செய்வோம். வார்த்தைகள் வழியாக சொல்வதை விட, எழுத்துக்கள் வழியாக சொல்வதை விட, நம்முடைய வாழ்க்கை வழியாக சொல்லி காட்டினால் அந்த வாழ்க்கை மற்றவர்களை ஈர்த்து இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்து சேர்க்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாம் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 2 முக்கியமான அம்சங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாத்தின் பால் ஈர்த்துக் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் வாழிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்